திருவண்ணாமலை திண்டிவனம் சாலையில புதிய பேருந்து நிலையம். இந்தியா முழுக்க இருந்து எல்லாரும் வியந்து பார்க்கிற மாடல் ஸ்கூல் கட்டடம் மற்றும் ஹாஸ்டல். எடப்பாளையம் ஏரிக்கரையில என்னோட பேர்ல அண்மையில திறந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மாபெரும் சுற்றுச்சூழல் பூங்கா, காய்கறி, பூ, பழச்சந்தை வளாகம், பணிபுரியக்கூடிய மகளிருக்கான தோழி விடுதி, தெப்ப திருவிழா நடக்கிற ஐயங்குளம் 450 ஆண்டுகளுக்கு பிறகு தூர்வாரி சீர் செய்யப்பட்டிருக்கு. திருவண்ணாமலை கோயில் கோபுரங்கள் மின் விளக்குகளால் ஒளிரூட்டக்கூடிய பணிகள், கிரிவல பாதை மேம்பாட்டு பணிகள், செங்கம் ஊராட்சியில புதிய சமத்துவபுரம், புதிய அரசு கல்லூரி, ஜபாதுமலை பகுதியில புதிய சாலை வசதிகள், கீழ்பெண்ணாத்தூர் பேருந்து நிலையம், மாவட்டம் முழுக்க 23 உயர்மட்ட பாலங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. போலூர் நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு நீண்ட நாள் கோரிக்கையான போலூர் ரயில்வே மேம்பாலம் திறக்கப்பட்டிருக்கு. செய்யாறு மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய வகையில செய்யாற்றின் குறுக்கே புதிய பாலம், புருசையில புதிய ITI, செய்யாறு அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில கூடுதல் கட்டடங்கள் திறக்கப்பட்டிருக்கு. செங்கம் அரசு மருத்துவமனையில விபத்து மற்றும் தீவிர சிகிச்சையினுடைய மையம் கட்டடம். தண்டராம்பட்டு மற்றும் வெம்பாக்கம் அரசு மருத்துவமனைகள்ல மகப்பேறு மற்றும் சிசு அவசர சிகிச்சை மையங்கள். திருவண்ணாமலை அரூர் சாலை, ஆற்காடு திண்டிவனம் சாலை, காஞ்சிபுரம் செய்யாறு சாலை ஆகிய இடங்கள்ல 2 வழித்தடத்திலிருந்து அகலப்படுத்தப்பட்டு 4 வழித்தட சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. திருவண்ணாமலை மற்றும் ஆரணி மற்றும் செய்யாறு அறிவுசார் மையங்கள், திருவண்ணாமலையில மினி டைடல் பூங்கா, வெம்பாக்கத்துல புதிய நெல் சேமிப்பு கிடங்கு, கலசப்பாக்கத்துல மினி ஸ்டேடியம், திருவண்ணாமலையில சிந்தட்டிக் ஹாக்கி மைதானம், ஆரணி பேருந்து நிலையம் மேம்பாடு என நிறைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடி திருவண்ணாமலைக்கு இந்த அளவுக்கு திட்டங்கள் வந்திருக்கா? அவ்வளவு வளர்ச்சி பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதே போல கள்ளக்குறிச்சி மாவட்டத்தையும் சொல்லாம விட்டா நீங்க கோச்சிப்பீங்க. கள்ளக்குறிச்சியில புதிய பேருந்து நிலையம், வீரசோழபுரத்தில் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டடம், சங்கராபுரம் ITIல தொழில்நுட்ப மையம், ரிஷிவந்திய கல்லூரி கட்டடங்கள், ஆதி திருவரங்கம் ராஜபெருமாள் அர்த்தநாரீஸ்வரர் உள்ளிட்ட கோயில்கள்ல குடமுழுக்கு, மணலூர்பேட்டையில புதிய அரசு மருத்துவமனை, தென்பெண்ணை ஆற்றி நடுவ தடுப்பணை, உளுந்தூர்பேட்டையில அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அறிவுசார் மையம், உளுந்தூர்பேட்டை மருத்துவமனை மேம்பாடு போன்ற பணிகள் செய்யப்பட்டிருக்கு. கல்வராயன்மலை பழங்குடியின மக்களோட கோரிக்கை ஏற்று சுமார் 10,000 பேருக்கு வன உரிமை பட்டா வழங்கப்பட்டிருக்கு. உளுந்தூர்பேட்டை நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. உளுந்தூர்பேட்டை பலசன் காலனி தொழிற்சாலையால 20,000 பேருக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு உருவாகியிருக்கு. உளுந்தூர்பேட்டையில் அரசு கல்லூரிக்கு புதிய கட்டடங்கள் கட்டப்படுது. இப்படி எதை சொல்லுவது எதை விடுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. திகைக்கிற அளவுக்கு சாதனைகளாக நிறைஞ்சதுதான் திராவிட மாடல்.